ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு ஒரு ரீகேப் பார்த்துக்குறோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த அப்டேட். ஸோ லாஸ்ட் வீக் நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பேன். நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நம்ம லைவ்லையும் பை ஆப்ஷன் தான், எல்லா பை ஆப்ஷன் தான் நம்ம கொடுத்துருந்தோம். நீங்கள் நம்மளுக்கு லைவ் நீங்கள் கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்மளும் எல்லாத்துலேயுமே பை தான் கொடுத்துருப்போம். சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் என்எஃப்இ டைம் நேரம் நம்ம வந்து பை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் டவுன் வந்துட்டு திரும்பவும் மார்க்கெட் திரும்ப சேம் பிளேஸுக்கு வரக்குள்ள நம்ம வந்து திரும்பவும் நம்ம பை ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். நான் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஸோ வளமையாக பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ வளமையாக நம்ம பார்க்குற மாதிரி பார்க்கறது ஸோ மந்த்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ வளமையாக பார்க்குற மாதிரி நம்ம மந்தில் இருக்கிற லோ, ப்ரீவியஸாக இருக்கிற மந்த் லோ நான் நோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்கிற மந்தில் ஹை நான் நோட் பண்ணிக்கிறேன். பட் ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை விட மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஃபண்டமெண்டல் தான் மார்க்கெட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ மேபி இது ஒரு ரீட்ரேஸ்மெண்டாக கூட இருக்கலாம். மார்க்கெட்டில் ஒரு ஃபேக் மூமெண்ட் கூட இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிட்டு இதிலேருந்து நம்ம நல்ல ஒரு டவுன் சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கேண்டில் வந்து நம்ம க்ளோஸ் வைக்கக்குள்ள நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டிலாக எதிர்பார்க்குறோம். அப்படி ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருந்தால் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் டீப் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு தேவையான மந்த்லி லோ வந்து நோட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ கரண்ட் மந்த்துக்குரிய நம்ம லோவையும் நோட் பண்ணிக்கிறோம். இந்த இது வந்து ஜூலை மந்த்துக்குரிய லோ. வேணா நீங்கள் ஜூலைன்னு போட்டுட்டு நீங்கள் லோன்னு போடுங்க, லோ ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்மளோட ஜூன், இது ஜூன் மந்த்துக்குரிய லோ. ஸோ இந்த ரெண்டு லோவையும் மார்க்கெட் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான், இதுக்கு கீழே கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு லாங் செல் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஹையையும் இப்போதைக்கு நான் எடுக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து மேல கிடைச்ச ஹை. ஸோ இது வந்து 2450 வரும். ஸோ வேணா மே போட்டு நம்ம ஹைன்னு கொடுத்துக்குவோம். ஸோ ஹைனால நான் வந்து இதுக்கு ப்ளூ கலரில் கொடுக்குறேன். ஸோ மேபி இந்த டைம் இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் 2500 2600 மட்டும் மார்க்கெட்டில் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே வீக்லி சார்ட் போய்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜூனில் இருக்கிற லோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ரைஸ் அந்த 2285 இல்லாட்டி 2290 இந்த ஜூனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு இந்த ஜூன். ஸோ 2300 வந்து நீங்கள் அப்ராக்ஸாக எடுத்துக்கலாம். வேணா நீங்கள் 2300 வந்து அப்ராக்ஸாக எடுங்க இப்போதைக்கு. அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 300 எடுக்கக்குள்ள அப்ராக்ஸான அரௌண்ட் நமக்கு வந்து ஈஸியான ப்ரைஸ் எடுக்கக்குள்ள நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மார்க்கெட். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் நம்ம வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு டோஜி. ஸோ அந்த டோஜி வந்ததுக்கு பிறகு நம்மளும் கரெக்டாக பை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன காரணம்னா நமக்கு இதில் ஒரு டோஜி வந்து முடிஞ்சது வந்து ஒரு க்ரீன் கலர் டோஜி. ஸோ அதனால மார்க்கெட்டில் வந்து நாங்களும் பை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டில் இது ஒரு எகெயின் ஒரு ரெட் கலர் கேண்டலாக இருந்திருந்தா திரும்பவும் மார்க்கெட் நடந்திருக்கும். ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் நல்ல ஒரு டவுன் நடந்திருக்கும். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போயிருக்கு. என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் ரிட்டர்ன் திரும்ப போயிட்டு ஒன்று இந்த ஜூன்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. திரும்பக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூன் ஜூலை லோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டீப்பான ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோனை இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். நான் வந்து இந்த ஜோனை எடுத்துக்கிறேங்க. இதுவும் ஒரு சப்ளை ஜோன். இது வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது, டிமாண்ட் ஜோனாக இருக்குது. இது ஒரு சப்ளை ஜோன். வேணா நீங்கள் இப்போதைக்கு இதை நீங்கள் ஒரு சப்ளை ஜோன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ எகெயின் இந்த சப்ளை ஜோனில் மார்க்கெட் வரணும். இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் போயிட்டு ஒரு ஃபேக் அப் கொடுத்துட்டு ரிஜெக்ஷன் ஆகணும். கொஞ்சம் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு டவுன் சைட் கிடைக்கலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட்ஸ் பார்த்துட்டோம். அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடேக்குரிய அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ இன்ட்ராடேன்னு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டோஜி வந்தது காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த டேல வந்து ஹாலிடே. ஸோ நிறைய பேரை நம்ம ஸ்கிப் பண்ண சொல்லியிருந்தோம், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணலை.
பை அண்ட் செல் பண்ணிட்டு இருந்தீங்க. நிறைய பேருக்கு ஃபெயிலியர் வந்துச்சு. பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் தான். மார்க்கெட்டில் ஹாலிடே இருந்துச்சுன்னா அதில் பேங்கர்ஸும் இன்வால்வ் இல்லை, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸும் இன்வால்வ் இல்லை, பெரிய ட்ரேடர்ஸும் இன்வால்வ் இல்லை, யாருமே வர மாட்டாங்க. சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட மூவ்மெண்ட் மட்டும் தான் மார்க்கெட்டில் இருக்க போகுது. ஸோ இந்த டைமில் நீங்கள் லாஸ் பண்ணுறதை விட அந்த டேயை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போகிறது பெட்டராக இருக்கும். நான் பிகினர்ஸுக்கு கொடுக்குற அட்வைஸ் இதுதான். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து நேற்று தேர்ஸ்டே வந்து நிறைய பேர் ஃபெயிலியர். ஸோ மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இல்லாத டைமில் வந்து ஏன் ட்ரேட் எடுக்கிறாங்கன்னு நமக்கும் தெரியல பிகினர்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ட்ரேடர்ஸ் வந்து எடுப்பாங்க, ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, மார்க்கெட்டில் ஃபெயிலியர் வந்துட்டால் மூவ் பண்ணிடுவாங்க, நெக்ஸ்ட் டே மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ திரும்பவும் இதே மாதிரி ஒரு சார்ட் நடக்க, இதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இந்த இடத்துல மேலே போன மாதிரி திரும்ப இந்த இடத்துல வந்திருக்கு. திரும்ப என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோ எல்லாத்தையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹை அண்ட் லோ மார்க்கெட் என்ன நினச்சிருக்கு, பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அகெயின் என்ன நடக்க போகுது மார்க்கெட்டில்? திரும்பவும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கணும். மண்டே மார்க்கெட்டில் திரும்ப கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகணும். ஸோ இதே இடத்துல திரும்ப இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து ஒரு டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். ஸோ எந்த இடத்துல செல் கன்ஃபர்மேஷன் வரும்னா, இந்த ஜூனை திரும்பவும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள, இந்த ஹை அண்ட் லோ பிரேக் அவுட் பண்ணக்குள்ள, கரெக்டாக பார்க்க போனால் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள 2370 பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நம்ம திரும்பவும் ஒரு டவுன் சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான நேரம் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கிறோம். லாஸ்ட்டாக இருக்கிற 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வெயிட் பண்ணிச்சு ஹாலிடே. ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட் நினச்சி நல்ல புல்லிஷ் கொடுத்துருக்கு ஆஃப்டர் நியூஸுக்கு பிறகு. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னால் ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இது வந்து லோ, இது என்னத்துக்கு நடந்த லோன்னு உங்களுக்கு தெரியும், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த என்எஃப்இ லோவை வந்து மார்க்கெட் வந்து எகெயின் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள திரும்பவும் மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஏதாவது ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் இருக்கான்னு நம்ம கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு பார்த்துக்குவோம். மெயினாக என்னென்ன ட்ரெண்ட் லைன் பார்த்துக்குவோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம் ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ அதே ட்ரெண்ட் லைன் நம்ம எடுக்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நான் திரும்பவும் யூஸ் பண்ணுறேன், நமக்கு தேவைப்படும் ஃப்யூச்சருக்கு. நீங்கள் கொஞ்சம் டீப்பாக ட்ரா பண்ணிக்கிறீங்க, வேணா இதோட கனெக்ட் பண்ணிருங்க, டீப்பாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அனலைஸ்குள்ளே போய்க்கலாம். ஸோ அப்படியே நான் வந்து இன்ட்ராடேலேருந்து நம்ம பார்த்துக்குவோம். ஸோ நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நமக்கு மார்க்கெட்டில் செல் எடுக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல செல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல செல் ஆப்ஷன், ஸோ இது ஒரு செல் ஆப்ஷன். ஒரு லாங் செல் நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல வர்றதை ஃபார்வர்ட் சார்ட் பாருங்கள், இன்ட்ராடே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் கிடைக்கணும். மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்து நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு, மார்க்கெட்டில் பை சைட் கிடைச்சதுக்கு பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் வந்து டவுன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது நான் எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு செல் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த செல், இது ஒரு செல். ஸோ இது ஒரு இவ்வளோ தூரம் நான் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த செல் வந்துச்சுன்னா கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 2 செல். ஸோ இதில் நம்ம பை அதையும் பார்த்துக்குருவோம். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் இப்படி நடந்தால் கட்டாயம் ஒரு டீப் டவுன் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. எப்படி நடக்க போகுதுன்னா, மார்க்கெட்டில் இங்கேருந்து வந்திருக்கு மார்க்கெட் புல்லிஷ், இன்னும் கொஞ்சம் மண்டே மார்க்கெட்டில் நடக்கும்போது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகணும். கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆகக்குள்ள இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கொஞ்சமாக டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் நம்ம பைன்னு சொல்லப்போனால் இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் அபோவ் பை தான். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இதில் வந்து அபோவ் பை வந்து ஓப்பன். அதே மாதிரி இதுக்கு கீழே நமக்கு நல்ல பிலோ லாங் செல் வந்து ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜூன் லோ வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருந்துகிட்ருக்கு. இதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் டவுன் சைட் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் நீங்கள் செல்னா இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செல் கிடைக்கிறதா இருந்தால் இது ஏ, இது வந்து பி.
ஸோ இது ரெண்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா, மண்டே மார்க்கெட்டில் மார்க்கெட் மேலே போன மாதிரி ரிட்டர்ன் திரும்ப வருது. இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ஸ்லோ ஆனால் இந்த இடத்துலேருந்து நமக்கு திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக பை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பை கிடைச்சா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நல்லா 2500 மட்டும் மார்க்கெட்டில் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. சரியா? நீங்கள் பை எடுக்கிறதா இருந்தால் இந்த என்எஃப்இ லோ இருக்குது தானே, இந்த 2350, இந்த 2350 நல்ல பை ஒன்று இருக்குது. நீங்கள் இதில் பை ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது மண்டே மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணால் கட்டாயம் இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வந்துட்டு கூட மார்க்கெட் வந்து மேலே போகலாம். வேணா நான் திரும்ப ட்ரா பண்ணுறேன். இங்கேருந்து வர்ற மார்க்கெட் இங்கே கொஞ்சம் ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு திரும்ப ரிட்டர்ன் இந்த ஜோனுக்கு வரக்குள்ள இதுலேருந்து மார்க்கெட் வந்து பை போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. இது செல்லுக்கான அப்டேட். ஸோ அதனால நான் ரெட் கலரில் கொடுக்குறேன். இது பைக்கான அப்டேட். அதனால இதை வந்து நான் க்ரீன் கலரில் கொடுக்குறேன். ஸோ நல்ல பையும் இருக்குது, நல்ல செல்லும் இருக்குது. டிபெண்ட் 4 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி இன்ட்ராடே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. டே க்ளோஸ் பண்ணுறது பார்த்துக்கிறங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன நியூஸ் டைம் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கும் வந்து சின்ன சின்ன நியூஸ் டைம் இருக்குது. சிபிஐ நியூஸ் இருக்குது, பிஎம்ஐ நியூஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிடுங்க. மெயின் நியூஸஸ் இருக்குது, கட்டாயம் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஏன்னா இந்த ரெண்டு ஓவராலாக பார்க்க போனால் நம்ம வந்து ஒரு சைட்வே மார்க்கெட்டில் தான் இருக்கும். இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் நமக்கு லாங் செல் லாங் பை போகலாம். அதனால தான் நம்ம வந்து செல் ஆப்ஷனும் பை ஆப்ஷனும் கொடுக்குறோம். இதை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து நல்ல ஒரு லாங் செல் கொடுக்கலாம், உங்களுக்கு லாங் செல் கொடுக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட்டில் இதை விட்டு பிரேக் அவுட் பண்ணால் நம்ம பை ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறனால நம்ம பை அண்ட் செல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. பட் கட்டாயம் டாப் லாஸ் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கீ ஜோன்ஸ். ஸோ கீ ஜோன்ஸ் பார்த்துக்குறோம். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நான் வந்து இந்த ஹைலேருந்து இப்போ உள்ள லோ பார்க்கக்குள்ள இந்த லோ மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ 50%. ஸோ 50% பார்த்தோன்னா 2367 வரும். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா 85 வரும். ஸோ நம்மளை பொறுத்தவரையில் நீங்கள் கீ ஜோன்னு சொல்ல போனால் நம்ம மேனுவல் அடுப்போம் கீ ஜோன். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் எடுங்க ஒரு ஈஸியான கீ ஜோன் 50. சோரியா இந்த கீ ஜோன் தான் நம்மளுக்கு மெயின். ஏன்னா இந்த கீ ஜோனுக்கு பிலோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் டவுன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கீ ஜோன் நான் இங்கே கொடுக்குறேன், நீங்கள் கீ ஜோன் எழுதிக்கிறீங்க. 2350 பிலோ நமக்கு செல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ கட்டாயம் வந்து 4 ஹவர் பாருங்கள், டே சார்ட் பாருங்கள். சரியா? ஷார்ட் டைமில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்க வேணாம். 4 ஹவர் சார்ட் பாருங்கள், டே சார்ட் பாருங்கள். டே சார்ட்டில் இதுக்கு பிலோ கீழே ஏதாவது ஒரு கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்தால், ரெட் கலர் டீப் கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தேன், இந்த மாதிரி 4 ஹவர் நமக்கு கிடைக்கணும். ஒரு டீப்பான 4 ஹவர் கிடைச்சா மட்டும்தான் நம்ம செல் ஆப்ஷன் போகலாம். ஸோ பைக்கான கீ ஜோன்ஸ் பார்த்துக்குறோம் இப்போதைக்கு. ஸோ நான் வந்து இந்த லோவிலேருந்து இப்போதைக்கு எடுக்கிறேன். இப்போதைக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு டீப்பாக கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். ஸோ கீழேருந்து நான் எடுப்போம் கொஞ்சம் டீப்பாக. இந்த லோவிலேருந்து இப்போ உள்ள கன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், சரியாக வந்து 2390 வருது. ஸோ கரெக்டாக பார்க்க போனால் நான் இந்த லோவில் வச்சு பார்க்கல உங்களுக்கு 50%ன்னு பார்க்கல 2320. ஓகே, நம்ம வந்து அப்ராக்ஸாக வந்து இந்த ஜோனை எடுத்துக்கிறோம் கீ ஜோனை. ஏன்னா இது சைட்வே மார்க்கெட். ஸோ இதனால வந்து இது பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான ஒரு கீ ஜோன் நமக்கு கிடைக்கும். இப்போதைக்கு நமக்கு அப்ராக்ஸாக கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். இதுக்கு மேலே அபவ் பை ஜோன் தான். ஆல்ரெடி பை ஜோன் பிரேக் அவுட் பண்ணி தான் இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க போகுது.
ஸோ நான் கீ ஜோன்ஸ் 2 சொல்லியிருக்கேன். நீங்க 2 கீ ஜோன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல. என்ன பொறுத்தவரை ஏயும், பியும் நடக்கணும். ஸோ அப்படி நடக்கல மார்க்கெட்ல இதில பிரேக் அவுட் பண்ணா கட்டாயம் மார்க்கெட் இன்னும் பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்ல மார்க்கெட்ல வந்து ஏ நடந்தா கட்டாயம் மார்க்கெட்ல வந்து நல்ல ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரையில லாங் செல் வேணும்னா இதுக்கு கீழ தான் நமக்கு லாங் செல். நாங்க ஏன் இப்படி பை அண்ட் செல் சொல்றோம்னா, நான் திரும்பியும் சொல்லிட்டேன். மார்க்கெட்ல வந்து இது சைட்வே மார்க்கெட். இதில ஏதாவது ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடைக்கணும். கிடைச்சா தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ் வேணுனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதில வந்து நமக்கு திரும்ப மார்க்கெட் இந்த 2350 வந்து வரணும். இதில ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் அடிச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் நான் அத சொன்னேன்னா, என்எஃப்பி நேரம் வந்த லோ திரும்பவும் ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கக்குள்ள, அந்த இடத்துல திரும்ப நீங்க பை எடுத்து பாருங்க. உங்களுக்கு ஒரு ஒரு லாங் ப்ராஃபிட் இல்லாம ஒரு ஷார்ட் ப்ராஃபிட் சரி உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் குடுங்க. ஸோ இந்த சார்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்மளோட லைவ கன்டின்யூ பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹேப்பி வீக்கெண்ட்.